ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி vlog. அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுனா, ஃபஸ்ட்டு தேவையான காய்கறிகளை வெட்டிக்கோங்க. தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்புத்தன்மைக்கு நல்லாயிருக்கும். அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் கொஞ்சம் நல்லா ஊறி இருந்தால் போதும். எண்ணெய் குக்கர் வச்சு எண்ணெய் போட்டு கடுகு போட்டுருங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணுற மசாலா பொருட்கள். வீட்டில் செய்கிற சாம்பார் தூளே போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி பருப்பையும் எவ்வளோ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அரிசியும் பருப்பும் அதில் போட்டு குக்கரை மூடி 3 விசில் எடுத்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் கிளறி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய்.